மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நிபா வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்துள்ளார். அவரது குடும்பத்திற்கு முதல்வர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். சிறுவனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 7 பேருக்கு நிபா பாதிப்பு இல்லை என்பது தெரியவந்துள்ளது. மேலும் தொடர்பு பட்டியலில் உள்ள 330 பேர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதே நேரத்தில் உடனடியாக நிபா கட்டுப்பாட்டுக்காக 25 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு காய்ச்சல் கிளினிக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து வைரஸ் பாதிப்பு இறந்தவர்களுக்கு செய்யப்படும் செய்முறைகளுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிபா வைரஸ் தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் காய்ச்சல், தலைவலி, மயக்கம், சுவாச பிரச்சனை, மனநல பிரச்சனை ஆகியவை நிபா வைரஸின் முக்கிய அறிகுறிகள் என்று கூறப்பட்டுள்ளது. அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் அவசியம் என்றும், அறிகுறிகள் கண்டறியப்பட்ட நோயாளிகளை உடனடியாக கண்டறிந்து பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனையின் முடிவுகளை தொடர்ந்து சுகாதாரத்துறைக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பரிசோதனை மேற்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு கவசம் அணிந்து சுகாதாரத்துறையினர் நோயாளிகளை கையாள வேண்டும் என்றும், ரத்தம், தொண்டைச்சளி மற்றும் சிறுநீர் மாதிரிகள் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்படும் மாதிரிகள் 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்பட்டு 45 மணி நேரத்திற்குள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும், காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடும்போது நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிணறுகள், குகை பகுதிகள், தோட்டங்கள், இருள் சூழ்ந்த பகுதிகளில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.